வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி ஐஸ்கிரீம். பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருக்குது. அதனால் வீட்டிலேயே நாங்கள் ஐஸ்கிரீம் செய்து வச்சால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் 900 ml ஹெவி கிரீம் எடுத்திருக்கிறேன். இதுதான் நான் எடுத்த ஹெவி கிரீம். அடுத்தது 300 ml ஃபுல் கிரீம் பால் எடுத்திருக்கிறேன், காய்ச்சாத பால். 9 மஞ்சள் கரு முட்டை, 225 கிராம் சுகர், வெனிலா எசன்ஸ். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு. முதல்ல ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஹெவி கிரீமையும் பாலையும் சேர்த்து காய்ச்சி எடுக்கணும். நான் எடுத்து வச்ச ஃபுல் கிரீம் பாலை ஹெவி கிரீமோட சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விடுவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பால் நல்லா பொங்கணும். இப்போ பால் கொதிக்கிற டைமில் நாங்கள் முட்டையும் சீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வடிவா வெள்ளையா வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முட்டையும் சோறும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பக்கம் வச்சுட்டு பாலை பார்ப்போம். இதில் ஒரு தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் விட்டுருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் கூட விடலாம். நான் ஒரு தேக்கரண்டி விட்டுருக்கிறேன். பாருங்க, பால் கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைமில் அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டை சுகர் இதில் இந்த பாலை கொஞ்சமாக விட்டு கலக்கணும். கொஞ்சமாக விட்டு இப்படி கலந்து விடுங்க. இதோட கலந்து போட்டு இப்படி இருக்கா நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா சூடான பாலை இதில் விட்டு வடிவாக கலந்தாச்சு. இதை திருப்பி இந்த மிச்ச பாலோட சேர்த்து கொஞ்சமாக காய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த பாலில் இப்போ இதில் விட்டு இதோட சேர்த்து கலந்து விடுவோம். நல்லா வடிவாக கலந்து விடணும். அடுப்பை நல்லா அளவான சூட்டில் விடுங்க. நல்லா கூட்டி விட வேண்டாம். ஓரளவு குறைச்சி விட்டுட்டு நல்லா வடிவாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே அடுப்பை நிப்பாட்டலாம். இப்போ பாருங்க, பொங்கி கொண்டு வர்றது. இந்த டைமில் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். நல்லா கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ரெடி ஆகிட்டது. நல்லா பொங்க விட்டீங்க என்றால் திரைஞ்சிரும். அதனால் ஒரு கொதி அடுத்த நிமிஷமே அடுப்பை நிப்பாட்டணும். இப்போ ரெடி ஆகிட்டது. இது வடிவாக கலந்து விடுவோம். அடுப்பு கூட்டி விடக்கூடாது. அளவான சூட்டில் வச்சு தான் நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை காய்ச்சி எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிட்டுது. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. தெரியாமல் நல்லா இதாக வந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு கிட்டவா காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கண்டு. நல்ல வடிவாக காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டுது.
இதை வந்து ஆற வைக்கணும். நீங்கள் ஆற வச்சுட்டு மிஷினில் செய்ய போகிறீங்க என்றால் மிஷின் கப்பில் விட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மிஷின் இல்லை என்றால் நீங்கள் வந்து இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 12 நிமிஷத்தால் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். நான் வந்து மிஷினில் செய்ய போகிறேன். அதனால் வந்து இதை வந்து ஒரு கப்பில் விட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் மிஷினில் வந்து அடித்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஆறட்டுக்கும் ஆனது வரை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவு ஆறிட்டுது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஓரளவு ஆறிட்டுது. இப்போ நான் இதை வந்து ஐஸ்கிரீம் செய்கிற பாக்ஸில் வந்து விட போகிறேன். மிஷினில் போட்டு ஐஸ்கிரீம் வந்து அடிச்செடுக்கிற கப்பு வரும். இந்த கப்பில் நான் விட போகிறேன். இந்த கப்பில் வந்து இவ்வளோத்துக்கு தான் நாங்கள் விட்டு வைக்கணும். வந்து கொஞ்சமாக விடுவோம். அடுத்து வந்து 3வது கப்பில் வந்து விடுறேன். வந்து 3 கப்லையும் விட்டாச்சு. ஆறுனதுக்கு கூட பார்ப்போம். இப்போ பாருங்க, 3மே நல்ல வடிவாக ஆறிட்டுது. இப்போ வந்து நல்ல வடிவாக ஆறிட்டுது. இப்போ நாங்கள் வந்து கவர் போட்டு மூட போகிறேன். வந்து வடிவாக மூடியாச்சு. இதை வந்து 12 மணித்தாலும் ஃப்ரீசரில் வைக்கணும். வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் செய்து காட்டுறேன். இதை கொண்டு ஃப்ரீசரில் வைப்போம். வச்சுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 12 மணித்தாலத்துக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அடுத்த நாள் தான் நான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. திறந்து காட்டுறோம். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. பாருங்க எப்படி இருக்கண்டு ஐஸ்கிரீம். நல்ல மஞ்சள் கலராக இருக்குது. ஏன்னா நாங்கள் முட்டை போட்டு காய்ச்சி இருக்கிறோம். இது வந்து நாங்கள் நிஞ்சா கிரேமி இந்த மிஷினில் வந்து போட்டு அடித்தோம்னால் நல்ல வெள்ளையாக வரும். இதுதான் ஐஸ்கிரீம். இன்னும் இலகையில் அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி வந்து 2 எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு போடுறதுக்காக M&M's சொல்கிறது இது எடுத்துருக்கிறோம். 3 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டு. அடுத்தது வந்து ஓரியோ பிஸ்கெட்டு. இதில் வந்து உள்ள க்ரீம் எல்லாம் இருக்குது. இதுவும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி 2 விதமான ஐஸ்கிரீம் வந்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2மே தொப்பிங் வந்து ஐஸ்கிரீமுக்கு போடுறது. அடுத்தது வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து அடிச்செடுப்போம். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த அன்பாக்சிங் வந்து செய்திருப்பேன். இந்த மிஷினில் இன்றைய தான் நான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் அடித்து காட்ட போகிறேன். இப்போ வாங்க எப்படி இந்த மிஷினில் வந்து ஐஸ்கிரீம் அடிக்கிறோன்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பு, வெளியில் இருக்கிற கப்பு. இதில் வந்து இந்த ஐஸ்கிரீமை வந்து ஐஸோட வச்சு இதில் வந்து லாக் பண்ணிவிட்டு இதால் வந்து மூடணும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து லாக் பண்ணணும். சத்தம் ஒன்று கேட்கும். இது வந்து லாக் ஆகிட்டுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து ஆன் பண்ணணும். வந்து ஆன் பண்ணுறேன். பாருங்க இதில் வந்து இன்ஸ்டாலண்ட் விழுகுது. அந்த டைம் வந்து நாங்கள் மிஷினை வந்து இப்படி போட்டு லாக் பண்ணியாச்சு. இதனால சத்தம் கேட்டுருக்கும். இப்போ இதில் வந்து சாய்ஸ் பண்ண சொல்லுது. இது வந்து மேலே தனியாக அடிக்கிறதுக்காக, இது வந்து ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு, இது வந்து கீழே அடிக்கிறதுக்காக நான் வந்து ஐஸ்கிரீம் கீழே இருக்கிறபடியால் இது வந்து கீழ் பட்டனை அமர்த்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சாய்ஸ் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து ஐஸ்கிரீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேறு என்ன ஆப்ஷன் இருந்தால் இதில் வந்து மாற்றி செலக்ட் பண்ணலாம். வந்து 2 நிமிஷத்தில் ஐஸ்கிரீம் வந்து அடித்து தர போகுது. இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். கத்தி வந்து லைட்டாக கீழே இறங்கி கொண்டிருக்குது. பாருங்க பாருங்க எப்படி வந்து கத்தி கீழே இறங்கி மிக்ஸ் பண்ணுதாண்டு. இப்போ வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு கத்தி வந்து லைட்டாக மேலே எழும்போது அதனால் வந்து சத்தம் ஸ்லோவாக இருக்குது. ஃபுல்லாக டைம் முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன் ஐஸ்கிரீம். நாங்கள் இன்னும் வேணுமென்றால் திருப்பி இன்னொரு டைம் அடிக்கலாம். அதுக்கு ரீஸ்பின் போட்டு அடிக்கலாம்.
வெயிட் பண்ணி பார்ப்போம் நிக்கட்டுக்கும். ஒரு நிமிஷம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் வந்து முடிய போகுது. டைம் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டது. நாங்கள் இனி வந்து இதை எடுக்கலாம். இந்த இதை வந்து கலட்டுறதுக்கு, இந்த கப்பை கலட்டுறதுக்கு இந்த சைட் பட்டனில் நாங்கள் அமர்த்தணும். பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் இருக்குது. இதில் அமர்த்தினா தானாக கலண்டு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி எடுக்க வேண்டியதான். இதில் வந்து லொக் இருக்குது. இந்த லொக்கையும் எடுத்துட்டோம்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு ஐஸ்கிரீம். பாருங்க எப்படி ஐஸ்கிரீம் வந்து அடித்து வந்திருக்கண்டு. நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாருங்கோ டெக்ஸ்சரை பாருங்கோ, நல்லா சூப்பர் டெக்ஸ்சராக இருக்குது. இது வந்து உண்மையாகவே வீட்டிலே நாங்களே செய்து சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம். பாருங்க என்ன மாதிரி இருக்கண்டு. சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் விரும்பினால் திருப்பி இன்னொரு வாட்டி அடிக்கலாம். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம் என்றால், இதில் வந்து இந்த M&Mஸை வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இதில் போடுவோம். போட்டுட்டு திருப்பி வந்து லொக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே லொக் பண்ணுவோம். லொக் பண்ணிவிட்டு இதில் போடுவோம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இதில் வந்து சாய்ஸ் பண்ணணும். இதில் வந்து நான் ஃபுல் அண்டு கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்தது வந்து மிக்ஸின்னு இருக்கிற பட்டனில் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம இதுவும் 2 நிமிஷம் வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தரும். இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி மிக்ஸ் பண்ணி வந்திருக்காண்டு. இல்லை பாருங்கோ இன்ஜோய் என்று விழுகுது. இன்ஜோய். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் எடுப்போம். சைட் பட்டனில் வந்து அமர்த்திட்டு ஐஸ்கிரீம் வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்காண்டு. இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாவிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்காண்டு. பாருங்க எப்படி வந்திருக்காண்டு. நான் நினைக்கிறேன் இது வந்து நல்லா குத்திட்டு போடணுமாண்டு. ஏன்னா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு அடித்து தர இல்லை. நல்லா குத்திட்டு நறுவலாக போடத்தான் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தரமான்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுல வடிவாக அடிக்கலை மிஷின். அதனால இதுக்கும் இதையும் நாங்கள் இதுக்கும் இனமெல்லாம் அடிக்கும். ஆனால் என்றாலும் நான் இதை வந்து லைட்டாக உடைச்சிட்டு போடுறேன். பிள்ளைகள் வந்து இது விரும்பி சாப்பிடுவோம். இந்த ஐஸ்கிரீம் என்றாலும் ஓய்வு உண்டாலும் எல்லா பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் உண்டு. இதை வந்து லைட்டாக உடைச்சி எடுத்தாச்சு. பாருங்க ஐஸ்கிரீம் வந்து அடிச்சு எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. லைட்டாக விளையிட்டு நாங்கள் பாருங்க அப்படி இருக்காண்டு. இதை வந்து நாங்கள் மிஷினில் போட்டு அடிச்சு எடுப்போம். இது ரெண்டாவது. வந்து வச்சு வடிவாக லாக் பண்ணிட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணுவோம். ரெண்டாவதுல வந்து ஓரியோ பிஸ்கெட் போட்டு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அவங்கள வந்து நிற்க போகுது. ஓகே, இன்ஜோய் என்று விழுந்துட்டது. இப்போ இந்த பட்டியில் வந்து அமர்த்துவோம். பார்ப்போம் எப்படி ஐஸ்கிரீம் வந்திருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் வா சூப்பராக வந்திருக்குது. பாருங்க எப்படி வந்திருக்கேன் பாருங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு ஐஸ்கிரீம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று வெனிலா போட்டு காட்டுறேன். ஒன்று தனியாக வெனிலா ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ஐஸாக இருக்கணும். நாங்கள் அடிச்சுட்டு பிறகு ஃப்ரீசரில் வைக்கலாம். வச்சுட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இது பெருசாக விருப்பம் இல்லை. அதனால் பிள்ளைகளுக்கு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுவே இது போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி தந்துட்டு எங்களுக்கு. இனி வந்து நாங்கள் இதை எடுப்போம். நீங்கள் இந்த மிஷின் இல்லாட்டி கிரைண்டரில்
போட்டு கூட ஐஸ்கிரீம் செய்யலாம். பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. ஒரியோ ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க உங்களுக்கு 2 ஐஸ்கிரீமையும் போட்டு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிட்டுது. நாங்கள் கரை டைம் அடிச்சிட்டோம். பரவாயில்ல, நாங்கள் அடுத்த முறை ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு 2 ஐஸ்கிரீமையும் காட்டுறேன் பாருங்க. இது வந்து வெனிலா, இது வந்து ஒரியோ. ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒரியோக்கு மேலே லைட்டாக ஒரியோ பிஸ்கெட் வந்து தூவி விடுவோம். பாருங்க இப்படி வந்திருக்கண்டு ஐஸ்கிரீம். அதே போல் இது வந்து வெனிலா ஐஸ்கிரீமுக்கு மேலால் நான் வந்து குத்தி வச்ச M&M's இருக்குது. பாருங்க இது வந்து கச்சான் சேர்ந்தது. அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருக்குது ஐஸ்கிரீம். நீங்கள் இப்படி நிஞ்சா கிரீமி இல்லை என்றால் நீங்கள் வந்து மிக்சியில் கூட அடிச்சு எடுக்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன் ஐஸ்கிரீம். பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்கேன் ஐஸ்கிரீம். அவ்வளவு நல்ல சூப்பராக இருக்குது. ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாகவே நல்ல டேஸ்டாக இருக்குது. வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரியோ சூப்பர் டேஸ்டாக இருக்கு. சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணால் காணும். உண்மையாகவே இது நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ஐஸ்கிரீம் தான். இது உண்மையாகவே சூப்பர் டேஸ்டாக இருக்குது. அது கொஞ்சம் வெயில் தானே, அதனால விலகி கொண்டிருக்குது. பரவாயில்லை, நான் உங்களுக்கு அடுத்த முறை நல்ல வடிவாக ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடிப்போம். இல்லைன்னா நானே தனியாக சாப்பிட்ருவேன் இந்த ஐஸ்கிரீமை. பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கணும், வைத்தியம் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ பாருங்க ஒரு கை வந்து கொண்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஒரு கை வந்து நிற்குது ரெடியாக. என்ற பிள்ளை தான் வந்து ஐஸ்கிரீமை வந்து எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.